17/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 16/11/2006 மதுபன். பாபா தலைப்பு சொல்றாங்க, தனது சுயமரியாதை எனும் கௌரவத்தில் இருங்கள், மேலும் நேரத்தின் மகத்துவம் புரிஞ்சுக்கிட்டு எவரடியா ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ எப்பயுமே சுயமரியாதை என்ற கௌரவத்தில் இருக்கணும். பாபா நம்மளை என்னென்ன சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சர்வசக்திவான் சிவசக்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு சுயமரியாதையாக நினைவு பண்ணிக்கிட்டு நான் யார், என்னை வந்து கடவுளை தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு பாடம் எடுக்கிறாரு, அந்த கௌரவத்தில் இருங்க. டைமை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக எவரடி ஆகுங்க, அப்போ தான் பாபா கூடயே போக முடியும்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு என்று பாப்தாதா நாலாபுரம் உள்ள தனது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான சுயமரியாதை எனும் சீட்டில் அமர்ந்துள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழந்தைகளுமே சீட்டில் தான் அமர்ந்துள்ளார்கள்ட்டு பாபா பார்க்குறாரு. ஆனால் சிலர் ஏகாகிரதா ஒருமுக மனநிலையில் அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது தன்னை ஆத்மானு வந்து பாபா நினைவுல மனசு புத்தி ஒருங்கிணைந்த நிலையில பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறாரு. சிலரோ எண்ணத்தால் தடுமாற்றம் அடைகிறாங்கன்றாரு பாப்தாதா. நிகழ்காலத்தில் சமயத்திற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையும் ஏகாகிரதா மனோநிலையில் சுய மரியாதையின் சுரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். அதாவது பாபா நினைவுல நான் யாரு, நான் சிவசக்தி, மாஸ்டர் சர்வசக்தி, அந்த மாதிரி சுய மரியாதையின் சுரூபத்துல பார்க்க விரும்புறாராம் பாபா. சாதாரணமா மனிதன் மாதிரி அப்படியே சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாம அவர் எப்படி பார்க்க விரும்புறாருன்னா அவர் நினைவுல சுய மரியாதையில உட்கார்ந்து இருக்கணும்ட்டு பாக்குறாரு. குழந்தைகள் அனைவரும் கூட ஏகாகிரதா நிலையிலேயே நிலை பெறவே விரும்புகின்றனர். தனது விதவிதமான சுயமரியாதை தெரிந்த போதும் சிந்தித்த போதும் ஏகாகிரதா நிலையை தவற விடுகின்றனர் பாபா சொல்றார். தெரியும் நமக்கு நம்ம யாரு, நம்மளை கடவுள் செலக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம தான் கல்பவிருஷ மரத்துல வேறு பகுதியில் இருக்கிறோம். நமக்கு பாபா எவ்வளோ பாடங்கள் படிப்பினை கொடுத்து நம்ம ஞானம் கொடுத்து மாத்திட்டு இருக்காரு. சுய மரியாதையில இருங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சும் நம்ம வந்து தவற விடுறோன்றாரு. சதா ஏக்ரஸ் நிலை என்பது குறைவாகவே தான் உள்ளதுன்றாரு. அனுபவம் ஆகிறது. அந்நிலையில் நிலை பெற விரும்பிய போதும் அவ்வப்போது மட்டுமே ஏற்படுவதுக்கேன். அப்பப்ப ஞாபகம் வருது, அப்பப்ப மறந்துடுறோன்றாரு. காரணம் என்னன்னா கவனம் எப்போது இருப்பது குறைவாகின்றது என்று பாபா சொல்றாரு. சுயமரியாதையின் பட்டியல் போட்டால் எவ்வளவு பெரியதாகும். இப்ப சுயமரியாதை கொடுத்துருக்காருல, நமக்கு டெய்லியுமே நமக்கு வரதானம் இருக்கிறாரு, அது எல்லாமே சுயமரியாதை தான். மாஸ்டர் சர்வசக்திவான் சிவசக்தி, ஆதாரமூர்த்தி, உத்தாரமூர்த்தி, ஒரு சொரூபத்துக்குமே அனாதியில நான் வந்து சாந்த சொரூப ஆத்மா, சக்தி சொரூப ஆத்மா, இந்த மாதிரி ஏகப்பட்டது. மாஸ்டர் பகவான் எல்லாமே நமக்கு அவ்வளோ சுயமரியாதை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு சொரூபத்துக்குமே அவ்வளோ சுயமரியாதைகள் இருக்குது. அனாதிக்கு தனியா இருக்கு, ஆதிக்கு தனியா இருக்கு. தேவதையா இருக்கும் போது எந்த மாதிரி தேவதையா இருந்தோம், அப்புறம் பூஜைக்குரிய சொரூபத்துக்கு எல்லாமே தேவின்னு கூட நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல. நான் வந்து தூய்மையின் தேவி, பவித்திரதாவின் தேவி, அந்த மாதிரி எவ்வளோ சுயமரியாதைகள் கொடுத்துருக்கிறாரு. பிராமண சுரூபத்துல வரும்போது பிராமணனுக்கே உரிய தனிய சுயமரியாதைகளும் நமக்கு இருக்கு, சொமான் இருக்கு. பரிஸ்தாவா இருக்கும்போது நான் அன்பு பரிஸ்தா, அமைதி பரிஸ்தா, நான் டபுள் லைட் பரிஸ்தா, இந்த மாதிரி எக்கச்சக்க சுமானங்கள் பாபா நமக்கு பட்டியல் போட்டா பெருசா வரும். அனைத்திலும் முதன்மையான சுயமரியாதை எது? எந்த தந்தையின் நினைவில் சதா இருக்கின்றேனோ அவரது நேரடி குழந்தையாக ஆகியுள்ளேன். நம்பர் 1 குழந்தை நான் தான். இதெல்லாம் பாப்தாதா குழந்தைகளான உங்களை எங்கிருந்தெல்லாம் கோடியில் ஒருவராக கண்டெடுத்துள்ளார் பாருங்க. உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்து இவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். 5 கண்டங்கள்ல இருந்தும் தந்தையே தன் குழந்தைகளை கண்டெடுத்துள்ளார்ன்ட்டு பாபா சொல்றாரு பாருங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியான்னு எத்தனை கண்டங்கள் இருந்தாலும் அதுல நம்மளை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய சுயமரியாதை இது. சிருஷ்டியை படைக்கும் படைப்பாளரின் முதல் படைப்பு நீங்க தான்ட்டு பாபா சொல்றாரு பாருங்க. உலகத்தையே படைச்ச கடவுள், அவருடைய முதல் படைப்பு நம்ம தானே ஏத்துக்கிட்டோம். பாபா வந்து பிரம்ம பாபா உடல்ல வந்து எனக்கு பாடம் எடுக்கிறாரு. நான் தேடி அலைஞ்ச கடவுள் எனக்கு கிடைச்சிட்டாரு. நம்பணும் இல்லையா? நம்ம தான் முதல் படைப்புன்றார். இந்த சுயமரியாதையை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளான உங்களையும் உலக ஆத்மாக்களுக்கு மூதாதையராக வைத்துள்ளார்ன்ட்டு பாபா சொல்றார். உலகிற்கே மூதாதையர் பூஜைக்குரியவர் நீங்கள்ட்டு பாபா சொல்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் ஆதார மூர்த்தி, உத்தாரண மூர்த்திகளாக வைத்துள்ளார். நம்ம தான் இந்த ஃபவுண்டேஷனே. இந்த கல்பவிருட்ச மரத்துக்கு உதாரண மூர்த்தியா, அது ஆதார மூர்த்தியா நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் முழு உலகமும் சொல்றாரு. பெருமிதம் உள்ளதான்றாரு. அவ்வப்போது சில சமயம் குறைஞ்சிடுது. சிந்தியுங்கள், அனைத்திலும் மேன்மையான முழு கல்பத்திலும் மேன்மையான ஆசனம் யாருக்குமே பிராப்தமாகுவதில்லைன்றாரு.
எப்பேற்பட்ட மகான் ஆத்மாக்கள் வந்தாலும் அவங்களுக்கே பூஜை செய்கிறாங்களா? இல்லை இல்லையா? லட்சுமி நாராயணனுக்கு செய்கிற பூஜை அளவுக்கு எந்த உலகத்தில் யாருக்குமே பூஜை நடக்கிறது இல்லை. அப்போ அந்த அளவுக்கு சிரேஷ்டமான ஆத்மாக்கள் நம்ம தான்றாரு. அவர் நமக்கு பரமாத்மாவுடைய ஆசனம், ஒளி கிரீடம், நினைவு திலகம் யாவும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாபா. நான் யார் என்பது நினைவு வருதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனது சுயமரியாதை என்ற போதை ஏறுதா? முழு கல்பத்திலும் சத்தியுகத்தின் மீது மிக உயர்ந்த ஆசனமே ஆயினும் பரமாத்மாவின் உள்ளம் எனும் ஆசனம் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே பிராப்தமாகின்றது. பாருங்க, முழு 5000 வருஷத்துல சொர்க்கத்துலதான் பெரிய சிம்மாசனமே இருக்குது. அங்கதான் ராஜா ராணியா உட்கார போறோம் நம்ம போயிட்டு. ஆனா அந்த சிம்மாசனத்தெல்லாம் விட பெரிய சிம்மாசனம் எது தெரியுமா? இந்த சங்கமயுகத்துல பரமாத்மாவுடைய இதய சிம்மாசனம், உள்ளமெனும் சிம்மாசனத்துல உட்கார்ற குழந்தைகள் நம்ம. பாபாவுடைய மனசுல இடப்பிடிச்ச குழந்தைகள் யாரு? நம்ம தான். உங்களுக்கு தான் அந்த இது பிராப்தமாகுதுன்றார். பாப்தாதா எப்போதும் இறுதி நம்பரில் உள்ள குழந்தையும் கூட ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாகும் குழந்தையாக தான் பாக்குறாரு. பாருங்க, பாபா எப்படி ஒரு பார்வை பார்க்கறாரு. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, 4 குழந்தை இருக்குன்னா 4 குழந்தையும் அம்மாவுக்கு குழந்தை தான், அப்பாவுக்கு குழந்தை தான். அது தருதலையா இருந்தா கூட அது தன்னுடைய குழந்தை தானே. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அம்மா கொஞ்சுவாங்க. அது 4வது குழந்தையா இருந்தாலும் அது ஒன்னுத்துக்கு வேஸ்ட்னாலும் அதை கொஞ்சுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் பாபாவுக்கு எத்தனை நம்பர் லாஸ்ட் நம்பர்ல வர குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைய கூட பெஸ்டா தான் பாக்குறாரு. ஃபரிஸ்தாவில இருந்து தேவதையாகும் குழந்தையாகவே தான் பாக்குறாரு. இப்போதே பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவில இருந்து தேவதை ஆகியே தீர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வீக் ஆயிட்டோம் இல்லையா? பிகேவிலேருந்து ஃபரிஸ்தா ஆகணும், ஃபரிஸ்தாவிலேருந்து மறுபடியும் தேவதை ஆகிய தீர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தனது சுயமரியாதை என்னவென்று தெரியுமான்ட்டு பாபா சொல்றாரு. ஏனெனில் பாப்தாதாவுக்கு எல்லாமே தெரியும். சுயமரியாதையை மறக்கும் காரணத்தினால தான் தேக உணர்வு வருது, தேக அபிமானம் நமக்கு வருதுன்றார். இன்னல் ஏற்படுகின்றது, அப்பதான் துன்பம் நமக்கு வருது. பாப்தாதா பாக்குறாரு, தேக அபிமானம் எனும் தேக உணர்வு ஏற்படும் பொழுது எவ்வளவு தொந்தரவு ஏற்படுதுன்ட்டு பாபா பாக்குறாரு. அனைவரும் அனுபவிதானேன்ட்டு நம்மளை கேட்கிறாரு. சுயமரியாதை எனும் பெருமிதத்துல இப்ப இருங்க. பெருமிதமாக இருப்பது மற்றும் இன்னல் ஏற்படுவதன் அனுபவம் உள்ளது தானேன்ட்டு பாபா கேட்கிறாரு. பாப்தாதா பாக்குறாரு, பெரும்பாலான குழந்தைகள் நன்கு ஞானம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறாங்க, ஆனால் சக்தியில் நிரம்பியவராக பவர்ஃபுல்லாக யாரும் ஆகலன்றாரு. இது சதவீதம் தான் இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் தனது அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராக இப்ப மாத்தி இருக்கிறாரு. அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்திருக்கிறாரு. அதிகமாகவோ குறைவாகவோ தரல, ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஏனெனில் எல்லையில்லாத பொக்கிஷம் இருக்குது அவர்கிட்ட, எண்ணிலடங்கா கஜானா இருக்குது. எனவே ஒவ்வொரு குழந்தையும் பாலக்ஸோ மாலிக்காக மாற்றி இருக்கிறாரு. தந்தையும் எல்லை இல்லாதவர், பொக்கிஷமும் எல்லை இல்லாததுன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே தன்னிடமும் எல்லை இல்லாத பொக்கிஷம் உள்ளதான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. என்ன தன்னைத்தானே இப்போ செக் பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க. எப்பொழுதுமே நம்ம கிட்ட பொக்கிஷம் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அவ்வப்போது சிறிது களவு போகிறதான்ட்டு செக் பண்ணுங்க. தொலைந்து விடுகிறதா? பாபா ஏன் கவனம் வைக்க சொல்றாரு? தொந்தரவு அடையக்கூடாது, அதனாலதான் பாபா இப்போ அட்டென்ஷன் வைக்க சொல்றாரு. சுயமரியாதை எனும் ஆசனத்துல உட்காருங்க, தடமாற்றம் கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 63 பிறவிகளாக நீங்க தடுமாற்றத்தின் அனுபவம் செய்தாயிற்று. நம்ம 63 பிறவியா என்ன நடந்துச்சு? தடுமாறி தான் வந்தோம் இல்லையா? பிறவி நடிக்க அந்த பிறவிதான் உண்மைன்னு நினைச்சிட்டு நடிச்சுட்டு வந்தோம். ஒரு உடல்ல வந்தோம், அது உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்தோம். அப்படியே நம்ம தடுமாறி தான் வந்தோம். ஆனா நம்ம ஆத்மா பல பிறவிகள் கடந்து வந்துருவோம். இப்போது மேலும் அதனையே செய்ய வேண்டுமான்னு கேட்கிறாரு. இப்பயும் நீங்க தடுமாறுறீங்களா? இப்ப பாபா குழந்தையாயிட்டு இன்னமும் ஏன் தடுமாற்றான்னு கேட்கிறாரு. களைத்து போகவில்லையே? இப்போது சுயமரியாதையில் இருப்பதெனில் தனது மிக உயர்ந்த கௌரவத்தில் இருப்பது ஏன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நீங்க உங்களோட சுயமரியாதையில இருக்கிறீங்க இல்லையா? இருக்கணும்னா தனது மிக உயர்ந்த கௌரவத்துல இருப்பது ஏன்? எவ்வளவு காலம் இப்ப கடந்துருச்சு. 70வது ஆண்டை 2006லயே 70வது ஆண்டு சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? ஆக தன்னை அறிவது என்பது சுயமரியாதையை அறிவது, சுயமரியாதையில் நிலைத்திருப்பதாகும்ட்டு பாபா சொல்றார். சமயத்துக்கேற்ப இப்போது சதா என்ற சொல்லை மட்டும் கோடிட்டு குறிப்பதல்ல, ஆனால் நடைமுறை வாழ்வில் கோடிட்டு குறிக்க வேண்டும்ன்றாரு. அதாவது சதான்னு அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க, ஆனா அதை வாழ்க்கையில கொண்டு வாங்க. எப்பவுமே சுயமரியாதை. அப்பப்ப மறந்து போயிடுது. அப்பப்ப நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞாபகம் இருக்கு, அப்பப்ப பாபா ஞாபகம் இருக்கு, அப்பப்ப பாபாவே ஞாபகம் எங்கேயோ போயிடுறாரு. சாதாரண மனுஷங்க மாதிரி டென்ஷன் ஆகுறதும், ஓடியாறதும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா கவலைப்படுறதும், இதெல்லாம் சாதாரணமா இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அப்பப்பன்னு இருக்கக்கூடாது, அவ்வப்போது இருக்கக்கூடாது. சதா நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சதா பாபா என் கூட இருக்காரு. சதா வாழ்க்கையில எது வந்தாலும் நான் தாண்டி போவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எதிர்கொள்ளும் சக்தி இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி போவேன்னு தைரியத்தோட
சும்மானத்துல இருக்கணும். சதான்ற வேர்டை வந்து கோடுறீங்க இல்லையா, அடிக்கோடிடுறீங்க. ஆனா பிராக்டிக்கலா அத வாழ்க்கையில அடிக்கோடிடுங்கன்றாரு. செய்ய வேண்டும், இருப்போம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்து விடுவோம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவையாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலகன் மற்றும் எஜமானனின் வார்த்தையே அல்ல அப்படின்னு சொல்றாரு. செஞ்சிருவோம் பாபா, முன்னேறிடுவோம், செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து சாதாரணவங்க பேசுறதுன்றாரு. அந்த மாதிரி நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தை மற்றும் எஜமானன் நம்மலாம். நம்மளோட வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. இப்போது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் இடையராது ஒலிக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. அடைந்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லையில்லா பொக்கிஷங்களின் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள் சொல்ல முடியாது. அடைந்து விட்டீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதாவே அடைஞ்சிட்டீங்க இல்லையா, எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம். எதை தேடணுமோ அவரே கிடைச்சிட்டாரு, யாரை தேடணும் அவரே கிடைச்சிட்டாரு. என்னுடைய பாபா என சொல்லிட்டீங்க, ஏற்றுக்கொண்டீர்கள், தெரிந்தும் கொண்டீர்கள், இடையராது ஒளியை அடைந்து விட்டீர்கள் இல்லையா. ஏனெனில் பாப்தாதா தெரிந்துள்ளார், குழந்தைகள் சுயமரியாதையில் அவ்வப்போது இருக்கிறதுனால நேரத்தின் மகத்துவம் நினைவில் குறைவாகவே உள்ளதுன்றாரு. இப்போ டைமோடைய மகத்துவம் நமக்கு தெரியல, ஏன்னா அப்பப்போ மறந்துடுறோம், நம்ம சுயமரியாதையில் இருக்கிறது இல்லைன்றாரு. ஒன்று தனது சுயமரியாதை, மற்றொன்று நேரத்தின் மகிமை. ரெண்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமானவர்களே அல்லன்றார். நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, நீங்க சாதாரணமானவங்களே அல்ல. உங்களுடைய ஆதாரத்துல தான் உலகமே இயங்குது. நீங்க சாதாரண ஆளுன்னு உங்களை எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாம் மூதாதையர்கள், மூதாதையர் ஆத்மா. உலகத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தவங்க யார்? நீங்க தான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பின்னால் உள்ள உலக ஆத்மாக்களுக்கே ஆதாரமானவர்கள்ன்றாரு. உங்களை நோக்கி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி ஒரு ஆத்மாக்களின் கூட்டமே இருக்குன்றாரு. உங்களுடைய மாற்றம் அவங்களுடைய மாற்றம்ன்றாரு. அப்ப நம்மளா உலக ஆத்மாக்களுக்கே மூதாதையர்கள்ன்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பின்னால் உள்ள உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள். சிந்தியுங்கள், நீங்களே பதட்டம் அடைந்தால் உலக ஆத்மாக்கள் நிலை என்னவாகும்? ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பாவே டென்ஷன் ஆகுறாங்கன்னா குழந்தைங்க என்ன ஆகும்? அம்மா அப்பாவுடைய ஆதாரத்துலான குழந்தைகள் இயங்கும். அம்மா அப்பாவே டென்ஷன் ஆகுறாங்க, அவங்களாலே முடியல அப்படின்றாங்கன்னா அப்ப குழந்தைகளாலே முடியாது இல்லையா. அந்த மாதிரிதான் நீங்க யோசிங்க, நீங்களே பதட்டமா இருந்தீங்கன்னா உலக ஆத்மாக்களுடைய நிலை என்னவாகும்? ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு வரணும்ன்றார் பிகேஸுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆதாரத்துலதான் உலகமே இயங்குது. பிகேஸ் மாறினாதான் உலகமே மாறும். மகாரதி என அழைக்கப்படுபவர்களே உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள் என்று நினைக்காதீங்க. அது நம்மளாம் கிடையாது. தாதி, தீதி, சிஸ்டர், பிரதர், சென்டர்ல உள்ளவங்க அவங்க தான் ஆதாரமானவர்கள். நானும் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு நினைக்காதீங்கன்றார் பாபா. ஒவ்வொரு பிகேஸுக்குமே பொறுப்பு இருக்கு தலையில. எதுக்கு தேவையில்லாம செலக்ட் பண்ணி நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு? அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளையும் பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு, நம்மளையும் பாபா பாடம் எடுக்கிறாரு, நம்மளும் பாபாவுக்கு உதவி செய்யணும். அணில் வந்து ராமருக்கு உதவிச்சான், அதனாலதான் அது முதுகுல 3 கோடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ராமர் வந்து சிவபாபா. நம்ம அணில் மாதிரி ஒரு சேவை, சின்ன சேவையா இருந்தாலும் அது பெரிய சேவை தானே பாபாவை பொறுத்த வரைக்கும். உலகத்துல ஏதோ ஒரு மூல முடுக்குல நம்ம இருக்கிறோம், மனதின் மூலமாக சேவை செய்யறோம், அந்த இடத்தையே மாத்துறோம், தூய்மையாக்குறோம்னா அது பாபாவுக்கு ஒரு சேவை தானே. அதனால அவங்களாம் தான் உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள் நினைக்காதீங்க, மகாரதிகள் தான்ட்டு நினைக்காதீங்க. புதியவர்களும் இன்று புதியவர்கள் அநேகம் பேர் வந்திருக்கிறீங்க, நீங்களும் தான் ஆதாரமூர்த்திகள்னு பாபா சொல்றாரு. முதல் முறையாக உள்ளவர்கள் கை உயர்த்துறாங்க. புதியவர்கள் எத்தனை பேர் வந்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. புதியவர்கள் மனதார எனது பாபான்ட்டு ஏற்றுக்கொண்டீர்களான்னு கேட்குறாரு. இவர் தான் என்னுடைய அப்பா, இவரை தான் நான் தேடினேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்களா? புதியதாக வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டோம். மேரா பாபா என்பவர்கள் கை உயர்த்துறாங்க. நன்கு உயர்த்துங்கள்ட்டு பாபா சொல்றாரு. புதியவர்களும் கை உயர்த்துறாங்க. பழையவர்கள் உறுதியானவர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. பழையவங்கலாம் உறுதியானவங்க, புதுசா வந்தவங்க ஏத்துக்கிட்டாங்க மேரா பாபான்ட்டு கை உயர்த்துறாங்க. யாரெல்லாம் முளமாற மேரா பாபா என்கின்றீர்களோ பாபாவும் என்னுடைய குழந்தாய் மேரே பச்சை என்று ஏற்றுக்கொண்டார் எனில் அவர்கள் யாவரும் பொறுப்பானவர்களே என்று சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் நான் பிரம்மா குமாரி என்று எப்போது நீங்க சொன்னீங்களோ, பிரம்மா குமாரியா அல்லது சிவகுமாரியா அல்லது ரெண்டுமான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பிறகு என்ன? கட்டுப்பட்டவர்கள் பொறுப்பெனும் கிரீடம் அணிந்து கொண்டீர்களான்ட்டு பாபா கேட்கிறாரு. பாண்டவர்கள் இப்ப சொல்லுங்க, பொறுப்பெனும் கிரீடம் அணிந்து கொண்டீர்களா? பாரமாக இல்லை தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. லேசாக உள்ளதல்லவா? ஒளியாலான பொறுப்பு கிரீடம். ஒளி எவ்வளவு லேசா இருக்குது, அது மாதிரி உங்க கிரீடம் கூட லேசா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த உலக பொறுப்பை ஏத்துக்கங்கன்றாரு. அநேக குழந்தைகள் இப்போது சொல்றாங்க, ஒளி எவ்வளவு லேசானதாக. நேரத்தின் மகிமையும் கவனத்தில் இப்ப வைங்க, நேரம் கேட்டு கொண்டு வராதுன்றார். அநேக குழந்தைகள் இப்ப சொல்றாங்க, யோசிக்கிறாங்க, சிறிதளவாவது மேலோட்டமாக தெரியணுமா அவங்களுக்கு எப்ப விநாசம் வரும்ட்டு? 20 வருஷமா இல்ல 10 வருஷமா என்ன சிறிதேனும் தெரியணும்ட்டு கேக்குறாங்க. ஆனா பாப்தாதா கேக்குறாரு, இறுதி விநாசத்தை விடுங்க, அது விநாசம் எப்பயாவது வரட்டும். உலக அழிவு
வரதான் போகுது, அது எப்பயாவது வரட்டும். ஆனா உங்களின் உடலின் இறுதி விநாசம் உங்களுக்கு தெரியுமா? சரி, உலகம் எப்பயோ அழியட்டும், நீங்க எப்ப இந்த உடலை விட்டு போவீங்க அது உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய மரணம் நிச்சயம் தானே. இந்த கண்டிப்பா நம்ம பிறந்துட்டோம்னா நமக்கு இறப்புன்றது உண்டுதான், ஜாதகத்திலே இருக்குது. நீங்க எப்ப சாவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி உலக விநாசத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்களேன்றாரு. உங்களின் உடலின் இறுதி விநாசம் தெரியுமா? யாருக்காவது நான் இந்த தேதியில் உடலை விடுவேன் என்று தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போதெல்லாம் பிராமணர்கள் விடைபெறும் நாளுக்கான போக அதிகம் வைக்கிறாங்க. இப்ப நிறைய பிகேஸ் வந்து அவங்களுக்கு அவங்களே போக வச்சுக்கிறாங்களாம். விடைபெறும் நான் இந்த டைம்ல உயிரை விடுவேன் மர்ஜிவா போக வந்து இப்பவே அவங்க வச்சுக்கிறாங்கன்றாரு. எதுவும் நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா உலகம். யார் எப்ப சரீர விடுவோன்னு நமக்கே தெரியல. ஏதோ நம்பிக்கை இல்லைன்ட்டு பிராமணர்கள் பிகேஸே நினைக்கிறாங்க. நிலை இல்லை, எனவே நேரத்தின் மதிப்பை உணருங்கன்றாரு. பிகேஸே நம்ம யார் எப்ப போவோம்னே நமக்கே தெரியாதுன்றார் பாபா. இது ஆயுள் குறைவான சின்னஞ்சிறிய யுகம். இது சங்கம யுகம், சின்ன யுகம். ஆனால் மிக உயர்ந்த பிராப்திகளை தரும் யுகமே சங்கம யுகம் தான். ஆனா இந்த யுகத்திலையும் நம்ம நிறைய அடைய முடியும்ன்றாரு. பாபாவை அடைய முடியும். பாபாவை நிறைய நினைச்சு பிராப்திகளை அல்ற யுகம் இது. டெய்லி முரளி படிச்சு நிறைய ஞான ரத்தினங்களை சேமிப்பதற்கான யுகம் இது. இதை நம்ம விடக்கூடாது. ஏனெனில் மிகப்பெரிய தந்தை இந்த சிறிய யுகத்தில் தான் வருகின்றார். பெரிய யுகங்கள்ல அவர் வர்றதில்லை, சங்கம யுகத்துலதான் வர்றாரு. இந்த சிறிய யுகம் முழு கல்பத்திற்கான பலனை பெற விதைக்கும் நேரமாகுன்றார். பாருங்க, சின்னதாதான் இருக்கு, ஆனாலும் இங்கதான் நம்ம கர்மா பலன், நம்மளுடைய செய்யக்கூடிய கர்மா வந்து நமக்கு முழு 84 பிறவிகளுக்கும் பலனை ஏற்படுத்தக்கூடிய விதைக்கும் நேரம் இதுன்னு சொல்றாரு. நீங்கள் உலக ராஜ்யம் பெற வேண்டுமாயினும், பூஜைக்குரியவராக வேண்டுமாயினும் முழு கல்பத்திற்கான விதைக்கும் நேரம் இதுவேன்றாரு. இப்ப நீங்க ராஜா ராணி ஆகணும், போயிட்டு சொர்க்கத்துல உலக ராஜ்யத்தை பெறணும்னாலும், இல்ல துவாபரயுகத்துல இருந்து பூஜைக்குரிய தேவியா ஆகணும் அப்படின்னாலும், இங்கதான் நீங்க விதைக்கும் நேரம் இது. உங்க எண்ணம் சொல் செயல் தான் நீங்க விதைக்கிற விதைன்னு சொல்றாரு. மேலும் இது இரட்டை பிராப்திகளை தரும் நேரம்ன்றாரு. இது 2 பிராப்திகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப பக்திக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்குது, கைமேல் பலனும் இப்போதேதான் உங்களுக்கு கிடைக்கிறதுன்றாரு. செய்யும் செயலுக்கான பலன் உடனடியாக கிடைக்கின்றது, எதிர்காலமும் அமைகின்றதுன்றாரு. முழு கல்பத்திலும் இது போன்ற யுகம் உள்ளதா பாருங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, முழு கல்பத்திலையும் சத்தியுகத்துல, வேதாயுகத்துல, துவாபரயுகத்துல, கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு யுகம் கிடைக்குமா? எங்கேயா கடவுள் கிடைப்பாரா? சங்கமிகத்துல கடவுளே கிடைச்சிருக்காரு. ஏனெனில் இப்போது மட்டுமே தந்தை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கையில் மிகப்பெரிய பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு கொடுக்கிறாரு? உங்களது பரிசு நினைவுள்ளதா? என்ன பரிசு? பாபா என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு கையில? சொர்க்கம் எனும் ராஜபாக்கியத்தை கொண்டு வந்திருக்காரு. சொர்க்கம் எனும் புத்துலக பரிசை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கையில கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பரிசனை யாருமே கொடுப்பதில்லை. யாராவது நமக்கு சொர்க்கத்தை கையில கொடுத்துருக்காங்களா? ஏதாவது சின்ன சின்ன பரிசு கொடுப்பாங்க. ஆனா பாபா நமக்கு சொர்க்கத்தையே பரிசு எடுத்து வந்திருக்காரு. 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்கிறாரு. சும்மாவா சொல்லணும்? 21 பிறவிக்கு உட்காந்து சாப்பிடலாம், 36 வகை உணவுகள், தங்க மாளிகை, அதுலலாம் நம்ம போய் வாழ போறோம். சொர்க்கம் எனும் புத்துலக பரிசை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கையில் கொடுத்துள்ளார். இவ்வளவு பெரிய பரிசினை யாருமே கொடுப்பதில்லை, ஒருபோதும் தர முடியாது. இப்போதே இது கிடைக்கின்றது. இப்போதுதான் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான ஆகறீங்க. வேற எந்த யுகத்திலும் நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்காது. எனவே தனது சுயமரியாதையிலும் ஏகாக்கிரதாவா ஒருமுகமாக ஆகுங்கள். அதாவது நான் யாரு? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். அதுல ஒருநிலைப்படுத்துங்க மனசு புத்திய அளப்பாயுது இல்லையா? அது இதுன்னு வந்து பிரச்சனைகள் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒருநிலைப்படுத்தி நினைங்க, நான் ஆத்மா, நான் யாரு, என்னை கடவுளே செலக்ட் பண்ணி பாடிட்டு இருக்காரு. சர்வ சக்திவானுடைய நேரடி படைப்பு நான் வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான். அந்த ஏகாகிரதா நிலையில இருங்க. நேரத்தின் மகத்துவத்தையும் உணருங்க. டைமும் வந்து நெருங்கிட்டு இருக்குது, அதனால அதையும் உணருங்க. தன்னையும் நேரத்தையும், தன்னை பற்றிய சுயமரியாதை, நேரத்தின் மகத்துவம், கவனக்குறைவு கூடாதுன்ட்டாரு. கவனக்குறைவா இனிமேலாம் இருக்கக்கூடாதுன்றார். 70 ஆண்டுகள் நடந்தேறியது, இப்போதும் அலட்சியமாக இருந்துவிட்டால் அநேக பிராப்திகளை குறைத்துக் கொள்வீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இதுக்கு மேலேயும் நீ அலட்சியமா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கம்மி ஆயிரும்ன்றாரு. ஏனெனில் போக போக மிக நன்றாக நடக்கின்றது, சென்றடைந்து விடுவோம், பார்த்து கொள்வோம், பின்தங்கி விட்டோம், ஆகிவிடும் என்ற அலட்சியம் தான் வந்துடும். அதை மாறிடுவோம். அப்படியே போக போக இந்த மாயா எந்த மாதிரி ரூபத்துல வரும்னா,
அலட்சிய ரூபத்துல வரும், கவனக்குறைவுல வரும். பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது, சென்றடைஞ்சிருவோம், எங்க போனோமோ போயிடுவோம், பார்த்துக்கொள்வோம், பின்தங்கிட மாட்டோம், ஆகிரும் இப்படின்னு ஒரு கவனக்குறைவு, அலட்சியம் வந்துருன்றார். கவனக்குறைவு மற்றும் அலட்சியம் எப்போது என்பது கவனக்குறைவு, இப்போது என்பதே உடன் தானம் மகா புண்ணியம்ன்றார். அதாவது எப்போதாவது பண்ணிக்கலாம், நமக்கும் லைஃப் வரும், அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நேரம் இப்போ பரவாயில்ல, இப்போ போக போக நம்ம மாறிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்கன்றாரு. அதெல்லாம் அலட்சிய போக்கு, கவனக்குறைவு. எப்போது எப்போதுன்னு சொல்றது கவனக்குறைவு, இப்போதுன்றது தான் உடன் தானம் மகா புண்ணியம் சொல்றாரு. இப்போது இன்று முதல் முறை அல்லவா. எனவே பாப்தாதா கவனம் சேவிக்கின்றார். இந்த சீசனில் சுயமரியாதையில இருந்து இறங்க வேண்டான்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. இப்ப இனிமே நம்ம சுயமரியாதையில இருக்கணும், அதுல இருந்து சீட்ல இருந்து இறங்காதீங்கன்றாரு. நேரத்தின் மகிமையை மறக்க வேண்டாம், விழிப்புடன் புத்திசாலியாக எச்சரிக்கையாக இருங்க, அன்பானவர்கள் தானே நீங்கள்லான்றாரு. அன்பானவரிடம் சிறிதளவு குற்றம் குறை பலவீனம் பார்க்க இயலாது தானே. பாபா மேல அவ்வளோ அன்புனா அப்ப அந்த அளவுக்கு நம்ம இப்ப அன்பானவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம குற்றம் குறைய கண்ணுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட என்ன குற்றம் குறை இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அன்புல அவங்கள்ட்ட இருக்க குறைகள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி பாபாவுக்கும் நம்ம அன்பானவர்கள் தானே, அதனால அன்பானவரிடம் சிறிதளவு குற்றம் குறை பலவீனம் பார்க்க இயலாதுன்றார். பாப்தாதாவுக்கு கடைசி குழந்தைகளிடம் அன்பு இருக்கின்றது என்பதை கேட்டீர்கள் தானே. கடைசியா வர குழந்தைகிட்ட கூட பாபாவுக்கு அன்பு இருக்குது. குழந்தை அல்லவா இப்போது நடைபெறும் சீசனில் இந்தியர்களானாலும் இரட்டை அயல்நாட்டவர்களானாலும் குறைந்தவர் அல்லவேன்ட்டு சொல்றாரு. பாப்தாதா பார்க்கிறாரு, இரட்டை அயல்நாட்டவர் இல்லாத குழு என்று ஒருபோதும் இல்லை. எல்லா இதுலயும் வந்துடுறாங்க, இரட்டை அயல்நாட்டவர் கஷ்டப்பட்டாது புக் பண்ணி வந்துடுறாங்க, எல்லா குழுவிலையும் வந்துடுறாங்கன்றாரு. இது அவர்களின் விந்தைன்றாரு. இரட்டை அயல்நாட்டவர் இப்போது கை வைத்துங்கள், எத்தனை பேர் பாருங்கள், அவர்களுக்கே உரிய தனி குழு முடிந்து விட்டது, இருப்பினும் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க, வாழ்த்துக்கள்ன்றாரு. வந்தீர்கள், நல்லது, மிக மிக வாழ்த்துக்கள் சொல்றாரு. இப்போது என்ன செய்ய வேண்டும் கேட்டீர்களா. இந்த சீசனில் என்னென்ன செய்ய வேண்டும். வீட்டு பாடம் கொடுத்தாயிடுச்சு, ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு பாபா வாரம் வாரம், செய்றீங்களான்னு கேட்குறாரு. தன்னை உணருங்கள், தன்னை மட்டுமே உணருங்கள், மற்றவங்கள பார்க்காதீங்கன்றாரு. பிறரை அல்ல, உங்களை உணருங்க, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுங்க, எனக்குள்ளார நான் என்ன மாத்திக்கணும், நான் எப்படி மாறணும் அதை பாருங்கன்றாரு. மற்றவங்கள பார்க்காதீங்க, தூய தங்கம் ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏனெனில் மேரா பாபா என்று சொன்னவர்கள் தன்னுடைய வர வேண்டும் என்று பாப்தாதா விரும்புறாரு. இப்ப கடைசியா விநாசம் முடியும் போது மகா காளேஸ்வர் பாபா வந்துருவார். பாபா பிரத்யட்சம் ஆகும் போது பாபா உலகத்துல வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாபா கொசு கூட்டம் மாதிரி எல்லா ஆத்மாக்களும் பாபா பின்னாடியே போவோம். பாபா பக்கத்துல உட்காந்துட்டு போனோன்னு பாபா விரும்புறாரு நம்மள. நீங்க மாறி வந்தீங்கன்னா என் பக்கத்துலயே உட்கார வச்சு கூட்டு போறேன்றாரு. நீங்க மாறவே மாட்டேன் இங்கே இருக்கிறீங்கன்னா அப்ப இங்கேதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தன்னுடைய வர வேணும் என்று பாபா விரும்புறாரு. ஊர்வல கூட்டத்தில் பாபா ஒருவராக வரக்கூடாதுன்றாரு. ஊர்வலத்தில் கூட்டத்தில் ஒருவராக அல்ல, பாபா பக்கத்திலே உட்காந்துட்டு போனோம். பாப்தாதாவுடன் ஸ்ரீமத் எனும் கையை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும்ன்றார். பாபா கையை பிடிச்சிட்டு போனோமா இல்ல பாபாவுக்கு பின்னாடி வரணுமா பாபா கேட்கிறாரு. பாபா கையை பிடிச்சிட்டு போனோம்னா இப்ப அவர் சொல்ற ஸ்ரீமத் படி நடக்கணும், அப்பதான் பாபா கையை பிடிச்சிட்டு போக முடியும். பிறகு பிரம்மா பாபாவுடன் முதலில் ராஜ்யத்தில் வர வேண்டும். இப்ப ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி பாப் சமானாகி பிரம்மா பாபாவுடைய நம்ம பாபா கை பிடிச்சிட்டே போனோம். அப்புறம் திரும்ப பிரம்மா பாபா ராஜ்யத்துக்கு வருவார் இல்லையா, சொர்க்கத்துல இறங்கி. அப்ப அவர் கூடவே நம்மளும் முதலில் ராஜ்யத்துல வரணும், ஆத்மாவா வரணும். உடம்பா இல்ல, எதுவுமே உடம்பு கிடையாது, எல்லாம் ஆத்மாவை தான் சொல்றாரு. புதிய வீட்டில் முதலில் வருவது ஆனந்தம் தானே. ஒரு மாதம் கழித்து வந்தாலும் பழசாயிடும் இல்லையா அந்த வீடு, அந்த மாதிரி சொர்க்கம் கூட புதுசா இருக்கும் போது நல்லா இருக்கும், ஒரு மாசம் கழிச்சு வந்தா அது பழசாயிடும்ன்றாரு. புதிய வீடு, புதிய உலகம், புது வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள். பிரம்மா பாபாவுடன் ராஜ்யத்துல நீங்க வரணும்ன்றாரு. பிரம்மா பாபாவுடன் எனக்கு அதிக அன்பு உள்ளது என்று அனைவரும் சொல்வீர்கள் தானே. எல்லாரும் என்ன சொல்வீங்க, பிரம்மா பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வீங்க இல்லையா. அன்பின் அடையாளம் என்ன, உடன் இருப்பது தானே, உடன் செல்வது, உடன் வருவது. அப்ப அன்பின் அடையாளம் என்னன்னா அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறது. அப்ப பாபா கூடவே இருக்கணும், பிரம்மா பாபா கூட அவர் கூடயே போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், அப்புறம் திரும்ப அவர் கூடவே இறங்கி சொர்க்கத்துக்கு வந்து ராஜ்யம் செய்யணும். இதுவே அன்பின் அடையாளம். பிடித்துள்ளதா அப்படின்னு கேட்கிறாரு. உடன் இருப்பது, உடன் செல்வது, உடன் வருவது பிடிச்சிருக்குதா. பிடித்துள்ளது என்றால் பிடித்த விஷயத்தை யாரேனும் விடுவார்களா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையும் உடன் வர வேண்டும், பின்னால் அல்ல. இதுவே பாபாவுக்கு விருப்பம். அவருக்கு கூடவே போகணும்னு ஆசையா இருக்கு, பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி அவர் கூடயே பக்கத்துலயே உட்காந்துட்டு நம்ம போகணும். ஒருவேளை சிலர் நின்று விட்டால் தர்மராஜாவின் தண்டனைக்காக நிற்கணும். சிலர் பாபா கூட போலன்னா இங்கேயே இருப்பாங்க, பூலோகத்திலே இருப்பாங்க, பிகேசி. அப்ப அவங்க தர்மராஜருடைய தண்டனைக்கு நிக்கணும்ன்றாரு.
கையோடு கை இணையாததுனால அவங்க இங்கே இருக்க வேண்டியது வரும். பின்னால் பின்னால் வருவது எதில் மகிழ்ச்சின்னு கேட்குறாரு. பாபா பக்கத்திலே உட்காந்துட்டு போகணுமா இல்லை பாபாவுக்கு பின்னாடி வருவீங்களா? எதுல உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேட்கிறாரு. உடன் வருவதில் தானே அப்படின்னு கேட்கிறாரு. உறுதிமொழி உறுதியாக உள்ளதா? உடன் செல்வோம் என்பதா, பின்னால் பின்னால் வருவோம் என்பதான்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்கள், கைகளை ஒன்றாகவே உயர்த்துறீங்க. கைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்கின்றார். ஆனால் ஸ்ரீமத் என்னும் கையை உயர்த்துங்கள்ன்றார் பாபா. கை தூக்குறீங்க, கையை எல்லாரும் தூக்கும் போது பாபாவுக்கு சந்தோஷம். ஆனாலும் ஸ்ரீமத் என்ற கையை உயர்த்துங்க. சிவபாபாவுக்கு கை இல்லை, ஆத்மாவிற்கு கை இருக்காது. இப்ப சிவபாபாவுக்கும் கை இல்ல. ஒரு நிமிஷம். பாபா சொல்றாங்க, சிவபாபாவுக்கு கை இல்ல, ஆத்மாவுக்கும் கை இருக்காது. ஸ்ரீமத் என்ற கையை தான் உயர்த்த சொல்றாரு பாபா. சிவபாபாவுக்கு கை கிடையாது இல்லையா? அவரு பரமாத்மா தானே. அவரு பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவருக்கு கை இல்ல. அவருக்கு கை இல்லை, சிவபாபாவுக்கு கை இல்லை. அதே மாதிரி ஆத்மா, நம்மளும் ஆத்மா நம்ம பரந்தாமத்தில் இருக்கும்போது நமக்கு கை இல்லை. இங்கே வந்து இறங்கி வந்த மட்டும் நடிப்பு நமக்கு கை இருக்குது. உங்களுக்கும் இந்த ஸ்தூல கை இருக்காதுன்றாரு. ஸ்ரீமத் எனும் கையை பிடித்து கொண்டே செல்ல வேண்டும். இப்போ அவர் கூட கை பிடிச்சிட்டு போனோம்னா எந்த கையை அவர் சொல்றாரு? எந்த கையினா நம்ம வந்து ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ அவர் சொல்ற ஸ்ரீமத் என்னவோ எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சா ஆத்மா லேசாயிடுவோம். அப்புறம் அந்த உடலை விட்டு போகும்போது ஃபரிஸ்தாவா பறந்து ஃபர்ஸ்ட் போவோம். அதுக்கப்புறம் ஃபரிஸ்தாவுல இருந்து புள்ளியா பரந்தாமத்துக்கு போகும்போது ஆத்மாவா பறந்து புள்ளியா போவோம். அப்ப கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் புள்ளியா தான் போவோம். அப்ப ஸ்ரீமத் என்ற கை இப்ப கொடுக்கும் போதுதான் நம்மளால உறுதியா பாபா பக்கத்துல உட்காந்துட்டு போக முடியும். செல்வோமா, தலையசைங்கள்னு கேக்குறாரு. இப்ப போலாமா அப்படின்னு கேக்குறாரு பாபா. தலையசைங்கள். நன்றாக கை அசைக்கிறீங்க. எல்லாரும் கை அசைக்கிறாங்க. வரான் பாபா, வரான் பாபான்றாங்க. பாப்தாதா விரும்புவது இதுதான். ஒரு குழந்தை கூட பின்னால் இருந்து விடக்கூடாது. பாபா என்ன விரும்புறாரு? கூடவே வரணும்னு தான் விரும்புறாரு. பின்னாடி இங்கேயே இருந்துடக்கூடாதுன்ட்டு விரும்பல. அவரு அதை விரும்பல. அனைவருமே கூடவே வர வேண்டும், எவர் ரெடியாக இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப விநாச டைம்ல எல்லாரும் நம்ம ரெடியா இருக்கணும்ட்டு பாபா விரும்புறாரு. நல்லது. இப்போது பாப்தாதா நாலாபுரம் உள்ள குழந்தைகளின் பதிவேட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். வாக்கு கொடுத்தீர்கள், காப்பாற்றினீர்களா? பலன் அடைந்தீர்களான்னு கேட்கிறாரு. வாக்கு கொடுப்பது மட்டும் போதாது, பலனை கூட அடைய வேண்டும். நல்லது. இப்போது அனைவரும் திட சங்கல்பம் செய்வோமா? திட சங்கல்பம் எனும் மனோநிலையில் நிலை பெறுங்கள்ன்றாரு. இப்ப நம்மள திட சங்கல்பம் செய்ய சொல்றாரு. செய்தே தீருவேன், சென்றே ஆக வேண்டும். இப்ப நான் எல்லாத்தையும் பண்ணியே தீரணும். ஏன்னா காலம் கம்மியா இருக்குது. அதனால நான் இப்ப செஞ்சே தீருவேன், சென்றே ஆக வேண்டும். கூடவே செல்வேன், பாபா கூடவே செல்வேன். இப்போது இந்த திட சங்கல்பம் தனக்காக செய்யுங்கள்ன்றாரு. கூடவே செல்வேன், இப்போது இந்த திட சங்கல்பத்தை தனக்காக செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம போய் தான் ஆகணும் இல்லையா? அப்ப போகும்போது பாபா கூடயே போகணும், இங்கே தங்கிடக்கூடாது. அதனால இப்பவே திட சங்கல்பம் பண்ணுங்கன்றாரு. பாபா கூட நான் செஞ்சே தீருவேன், ஸ்ரீமத் படி நடப்பேன், சென்றே ஆகணும். அப்ப கூடவே செல்வேன், பாபா கூடவே பக்கத்திலே உட்காந்துட்டு போவேன். இந்த திட சங்கல்பம் தனக்காக செய்யுங்கள், இந்த நிலையில் நிலை பெறுங்கள்னு சொல்றாரு. செய்வோம், பார்ப்போம் என்பதில்லை. செஞ்சிடலாம், பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. செய்தே தீருவேன் என்ற திட சங்கல்பம் செய்யுங்கன்றாரு. நல்லது. அனைத்து தரப்பிலும் உள்ள இரட்டை சேவாதாரி குழந்தைகளுக்கு நாலாபுரமும் சதா ஒருமுக மனோநிலை எனும் சீட்டில் அமர்ந்துள்ள பாப்தாதாவின் நெற்றி மணிகளுக்கு நாலாபுரம் உள்ள நேரத்தின் மதிப்பை உணர்ந்து தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு நாலாபுரமும் சதா ஊக்கம் உற்சாகம் எனும் சிறகளால் தானும் பறந்து பிறரையும் பறக்கச் செய்யும் டபுள் லைட் ஃபரிஸ்தா குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்றாரு. நாமும் அன்பான பாபாவுக்கு, ஆன்மீக தாய் தந்தைக்கு, ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம் பாபா, நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாதிமார்களுடன் பாபா பேசுறாரு. அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி என்றாரு. அனைவரும் அவரவரது சிறப்பு அம்சங்களின் விரல் இப்ப கொடுக்குறீங்க. அவங்க சேவையில ஆளாளுக்கு என்ன அவங்களுடைய சிறப்பு அம்சங்களோ அதெல்லாம் செய்யறாங்க. அதனால பாபாவுக்கு மகிழ்ச்சின்றாரு. தாதியுடன் பேசுறாரு. அனைவருக்கும் ஆதி ரத்தினத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா? எல்லா தாதிகளும் ஆதி ரத்தினங்கள். ஆதி முதல் சேவையில் தனது எலும்புகளை கொடுத்துள்ளீர்கள், எலும்பு தேய சேவை செஞ்சிருக்கிறீங்கன்றாரு. தாதிகள்லாம் அவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பாருங்க, வயசானவங்களா இருந்தாலும் அவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. எலும்பு தேய சேவை செய்திருக்கிறீங்க, மிக நல்லது. எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை பாருங்கள், படுக்கையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் பாபாவை நீங்க மறக்க கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு உடம்பே சரியில்லை, படுக்கையில இருந்தாலும் பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும், எங்க இருந்தாலும் பாபாவை மறக்க கூடாதுன்றாரு. பாபா உள்ளத்தில் உறைந்துள்ளார் இல்லையா?
மனசுல இருக்கிறார் பாபா. அப்படித்தானே எவ்வளவு நன்றாக புன்னகை செய்கிறார் பாருங்க பாபா, எவ்வளவு அழகா சிரிக்கிறார் பாபா. வயதுதான் அதிகம் தர்மராஜபுரியில். பிரம்மா பாபா பிரம்மா பாபாவுக்கு வயசு தான் அதிகம். தர்மராஜபுரியில் டாடா செய்து விட்டு செல்ல வேண்டும். தர்மராஜபுரியில நமக்கு நம்ம பாபாக்கு டாட்டா காமிச்சிட்டு போகணும். தர்மராஜ்கிட்ட டாட்டா காமிச்சிட்டு போகணும். தண்டனைகள் கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. தண்டனை அடைஞ்சு போகக்கூடாது, தலை குனிஞ்சு அங்க நிக்க கூடாது, டாட்டா சொல்லிட்டு நம்ம போனோம். தர்மராஜாவே தலை வணங்க வேணும். நமக்கு தர்மராஜே இங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு தலை வணங்கணும். வரவேற்பு நம்மளை செய்யணும். சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்ட்டு வரவேற்பு செய்யணும். டாட்டா பை பை செய்ய வேண்டும். அந்த மாதிரி நம்மளுடைய கர்மம் இப்ப இருக்கணும். அதற்காகவே இங்கு சில காலம் பாபா நினைவில் கணக்குகளை முடித்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபா பாருங்க. அதனாலதான் கொஞ்ச காலத்துக்கு இப்ப பாபாவை நினைச்சு நினைச்சு கணக்குகளை முடிச்சிட்டு இருந்தாராம். அப்ப மாறாக கடினம் ஏதும் இல்லை. வியாதி இருக்கலாம், ஆனால் துக்கத்தின் அடையாளமே இல்லைன்னு சொல்றாரு. வியாதி இருந்தாலும் அந்த வியாதி வந்துருச்சேன்னு அதுக்காக கவலைலாம் படல, அந்த துக்கம்லாம் இல்ல. பரதாதியுடன் பேசுறாரு. இவர் மிகவும் புன்னகை செய்கிறார். அனைவருக்கும் திருஷ்டி வழங்குங்கள்ன்ட்டு சொல்றாரு. நல்லது. வரதானம். வெளிமுகமான புத்திசாலித்தன்மையிலிருந்து விடுபட்டு தந்தைக்கு பிரியமான உண்மையான வியாபாரி ஆகுகான்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம சிலர் நம்ம புத்தியை யூஸ் பண்ணுவோம். இப்ப பாபா பாபான்னு இருந்துட்டா பாபாவே எல்லா வழியும் காமிச்சிருவாரு. சில இதுல பாருங்க, நம்ம புத்திசாலித்தனமா நம்ம அந்த வெளிமுகமான ஒரு புத்திசாலி, எனக்கு இந்த இதுல நான் கரெக்டா இருப்பேன், இந்த இது நான் கரெக்டா செய்வேன் அப்படின்ட்டு நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம காட்டுவோம் பாருங்களேன். அதெல்லாம் பாபா என்ன சொல்றாரு, அதெல்லாம் விட்டுடுங்க. வெளிமுகமான அந்த புத்திசாலித்தன்மையில இருந்து விடுபட்டுடுங்க. நீங்க அப்படியே கள்ளங்காப்படம் இல்லாம பாபான்னு இருங்க போதும். எல்லாம் அவரே செஞ்சிருவாரு. நான் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு நினைச்சீங்கன்னா அவரும் நீ செய்யின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அதனால சொல்றாரு, வெளிமுகமான புத்திசாலித்தன்மையில இருந்து விடுபட்டுட்டு தந்தைக்கு பிரியமான உண்மையான வியாபாரி ஆகுகான்னு வாதானம் கொடுக்குறாரு. பாப்தாதாவுக்கு உலகிய வெளிமுகமான புத்திசாலித்தனம் பிடிக்காது. இந்த உலகாய விஷயத்துல வெளிமுகமான புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம் பாருங்க, அது பாபாவுக்கு பிடிக்காதுன்றாரு. கள்ளமில்லாதவரின் கடவுள் என சொல்லப்படும். கடவுள் பாருங்க, கள்ளங்கப்படம் இல்லாதவங்களுக்கு தான் கடவுள். இந்த ஏழை பங்காளன் அவரு. ஒண்ணுமே தெரியாத படிப்பறிவே இல்லாத மாதாஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாது, பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா, இந்த ஞானம் கூட புரியாது, ஆனாலும் பாபா மேரா பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களதான் பாபாவுக்கு பிடிக்கும். அந்த கள்ளமில்லாதவரின் கடவுள் தான் அவரு என சொல்லப்படும். அதி புத்திசாலி தந்தைக்கு கள்ளமில்லாத குழந்தைகள் தான் பிரியமானவர்கள்ட்டு சொல்றாரு. அவரு அதி புத்திசாலி. அவர்கிட்டே போய் நம்ம புத்திசாலித்தனத்தை காமிச்சா அவர் என்ன பண்ணுவாரு? அவரு புத்திசாலிகளாம் புத்திசாலி. அவர் உலகத்தையே அதாவது அண்ட சராசங்களுக்கே அதிபதி. உலகத்தையே படைச்சு இந்த உலகத்துல நடிக்கக்கூடிய ஆத்மாக்களையும் படைச்சு அவங்களெல்லாம் அமுச்சு வச்சு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்காரு. இந்த விளையாட்டுல நம்ம ஒரு அதி புத்திசாலித்தனம் காட்டுறோம் பாருங்க. அவரோட அதி புத்திசாலியா நம்ம நம்ம அவர்கிட்டயே காட்டுவோம் புத்திசாலித்தனத்தை. அததான் சொல்றாரு, அந்த மாதிரி புத்திசாலி எல்லாம் எனக்கு தேவையில்ல, நானே ஒரு அதி புத்திசாலி அப்படின்றாரு. அவருக்கு கள்ளமில்லாத குழந்தைகள் தான் பிரியமானவர்கள். பரமாத்மாவின் பெயர் பதிவேட்டில் கள்ளமில்லா குழந்தைகளே முக்கிய பிரமுகர்கள்ன்றாரு. அவரோட ரெஜிஸ்டர்ல யார் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களதான் அவருக்கு பிடிக்குமா, அவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குமா. இங்க எல்லாம் நம்ம செய்யறோம்ல, அதை செய்யறோம் இதை செய்யறோம், பாபா இதை சொன்னாரு அதை சொன்னார், இந்த பாபா சொல்றாரோ இல்லையா, நம்மளே கூட சில விஷயங்கள் எல்லாம் சேவைன்ட்டு அது இதையும் செய்வோம். ஆனா பாபாவை நினைக்காம செஞ்சுட்டு இருப்போம். நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருப்போம் பாருங்க, அதெல்லாம் பாபாவுக்கு பிடிக்காது. பாபா என்ன சொல்றாரோ அதை செய்யணும். கள்ளம் இல்லாம நம்ம இருக்கும்போது அவரோட லிஸ்ட்ல நம்ம பேர் ஃபர்ஸ்ட் வரும்ன்றார். யாருக்கு உலகின் மீது கண்கள் செல்வதில்லையோ அவர்களே தந்தையுடன் வியாபாரம் செய்து பரமாத்மாவின் கண்ணுக்குள் மணி ஆகிறாங்கன்னு சொல்றாரு. உலகாய விஷயங்கள் பின்னாடி நம்ம கண்ணு போகாம பாபாவோட சேர்ந்து நம்ம வியாபாரம் இப்ப செய்யறோம்னா நம்மளதான் பாபாவுக்கு பிடிக்கும். அவங்க யார் அந்த மாதிரி செய்யறாங்களோ அவங்கதான் பாபாவுடைய கண்ணுக்கு மணி ஆகிறாங்கன்னு சொல்றாரு. கள்ளமில்லா குழந்தைகளே மேரா பாபா என்ற உளமாற சொல்றாங்க. யாரு கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கதான் என்னுடைய பாபா அப்படின்ட்டு உளமாற சொல்றாங்கன்றாரு. இந்த ஒரு நொடியில் ஒரு சொல்லால் அளவற்ற பொக்கிஷங்களின் வியாபாரம் செய்யக்கூடியவர்களே உண்மையான வியாபாரி. அந்த ஒரு சொல் என்னது? மேரா பாபா. எதுவுமே எனக்கு தெரியாது, எங்க அப்பா தான். எங்க அப்பா எனக்கு என்ன சொல்றாரோ, எங்க இருக்க சொல்றாரோ, எங்க தங்க சொல்றாரோ, என்ன சாப்பிட கொடுக்குறாரோ,
என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. மற்றது எல்லாமே நான் வந்து கண்டுக்க மாட்டேன். இந்த உலகாய விஷயங்கள் பின்னாடி போக மாட்டேன். என்னை எங்க உட்கார வைக்கிறாரோ அங்க இருக்கிறேன். பழைய துணியை கொடுக்குறாரோ அதை போட்டுக்கிறேன். எனக்கு சாப்பாடு ஒண்ணுமே இல்லை, கஞ்சி தான் இருக்கா, அதுதான் பாபா கொடுத்தாருன்னு அதை குடிச்சிக்கிறேன். அவ்வளவுதான். என்னை எங்க வைக்கிறாருன்னு அங்க இருக்கிறேன். தரையில படுக்க வைக்கிறாரா, மதுபன்ல போற இடம் கிடைக்கல, தரை தான் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, எனக்கு பாபாய் தான் கொடுத்தாரு, நான் படுத்துக்கிறேன். அந்த மாதிரி குழந்தைகள் தான் பாபாவுக்கு தேவை. பாபா என்ன சொன்னாரோ அதான் வேத வாக்கு. பாபா தான் எனக்கு இதை செய்யறாரு, இதை கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கணும் பாருங்களேன். அந்த ஒரு மனசு, அந்த களமில்லாத குழந்தைகளை தான் பாபா விரும்புறாரு. மேரா பாபா என்ற சொல்லால அளவற்ற பொக்கிஷங்களின் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தான் உண்மையான வியாபாரி ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: அனைவரது அன்பையும் பெற வேண்டுமெனில் எப்போதும் வாய் மூலமாக இனிமையாக பேசுங்கள்ன்றாரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பா பேசினாதானே அவங்கள்ட்ட இருந்து நமக்கு அன்பு வரும். சிறு சிறுன்னு பேசணும்னா அவங்க எப்படி எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குமா? பிடிக்காது. எல்லார்ட்ட இருந்து அன்பு வரணும்னா நீங்க எப்பவுமே வாய் மூலமா இனிமையான 2 வார்த்தை பேசுங்கன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். யார் ஒருவர் சதா தந்தையின் அன்பு நினைவில் மூழ்கி லவ்லின் ஆகி இருப்பாரோ அத்தகைய ஆத்மாக்களின் கண்களில் மற்றும் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் தந்தை கலந்திருக்கிறதுனால சக்தி சொருவதற்கு பதிலாக சர்வ சக்திவானே கண்களில் வெளிப்படுவாராம், கண்களில் தென்படுவாராம். யார் எப்பயுமே பாபாவோட அன்புல மூழ்கி லவ்லின் ஆகி நினைவுல மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா தவிர வேற யாரும் கிடையாது. அவங்களே தான் நினைச்சிட்டு இருக்க, அவரே நினைச்சிட்டு இருக்காங்க எந்த நேரமும். அப்ப அவங்க கண்ணுல யார் தெரிவாங்க? வாயில இருந்து வர ஒவ்வொரு செல்லையும் என்ன வரும்? பாபா பாபான்னு தான் வரும். கண்ணுலயும் பாத்தீங்கன்னா அவங்க தெரிய மாட்டாங்க. சக்தி சுரூபத்துக்கு பதிலா சிவசக்தி இணைந்த சுரூபத்துக்கு பதிலா சிவனே தெரிவாராம். சர்வ சக்திவானே வந்து அவங்க கண்ணுல தென்படுவாராம். யார் அந்த மாதிரி அவரோட அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ. ஆரம்ப ஸ்தாபனை காலத்தில் பிரம்மாவின் வடிவத்தில் ஸ்ரீகிருஷ்ணரே சதா தென்பட்டார். ஃபர்ஸ்ட் பிரம்மா உடல்ல சிவபாபா வரும்போது பிரம்மா பாபா பார்க்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் என்ன காட்சி கிடைச்சதுன்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி தான் கிடைச்சது. அது மாதிரியே இப்போ என்ன கிடைக்கும் தெரியுமா? இப்போ என்ன நடக்கும்னா அவ்வாறே குழந்தைகளான உங்கள் மூலமாக சர்வ சக்திமானே தென்படுவார். இப்ப நம்ம மூலமாக ஸ்ரீகிருஷ்ணர் தெரிய மாட்டார், நம்ம மூலமாக சிவனே தெரிவாரு, சர்வ சக்திவானே நம்ம கண் மூலமா தெரிவாரு, பாபாவே தெரிவாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம அன்புல லவ்லின் ஸ்டேஜ்ல அவரோட அன்புல மூழ்கி எந்த நேரம் அவரோட அன்புலயே மூழ்கி கிடக்கணும். இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பாருங்க, எதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒருத்தவங்க மத்தவங்கள பத்தி ஏன் நினைச்சிட்டு இருப்பாங்க, சிரிச்சிக்கின்னு எல்லாம் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு தலைகீழ கோலம் போடுவாங்க, தலைகீழ புக்கை வச்சு படிப்பாங்க, புள்ளி வைப்பாங்க, கோலம் போட மாட்டாங்க. இதை மாதிரி ஏதோ ஒருத்தவங்க மத்தவங்க மேல அன்புல அப்படியே மூழ்கி போய் கிடப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாபாவோட அன்புல அவர் தான் எனக்கு எல்லாமே. அவரோட அன்புல அப்படியே மூழ்கி போய் இருக்கும்போது நம்ம கண்ணுல யார் தெரிவாங்க? பாபாவே தெரிவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா.